கருப்பு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிட்டு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தை வெங்கி அட்லூரி இயக்கி இருக்காரு. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. காரணம், நம்ம கஜினி படத்துல பார்த்த சஞ்சய் ராமசாமிய அப்படியே தத்ரூபமா இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் கஜினி படத்துல எப்படி பார்த்தோமோ அப்படியே இப்பவும் இருக்காருங்க. இந்த மனுஷனுக்கு மட்டும் வயசு பின்னோக்கி போகுமா என்னன்றது தெரியல. இந்த படத்துக்கு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. இதுவும் கருப்பு படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிடுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சூர்யா ரசிகர்கள். இந்த படம் போக சூர்யா அவரோட 47வது படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பிலையும் இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிய போகுது. சூர்யாவோட 47வது படத்தை பார்த்தீங்கன்னா மலையாள இயக்குனர் ஜீத்து மாதவன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜீத்து மாதவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஃபஹத் ஃபாசிலை வச்சு ஆவேசம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த படத்தோட தாக்கம் தான் சூர்யா பார்த்தீங்கன்னா ஜீத்து மாதவனுக்கு கதை கேட்டு ஜீத்து மாதவனுக்கு ஓகே சொல்லி இப்போ நடிச்சும் முடிக்க போறாரு. இந்த படத்துல சூர்யா பார்த்தீங்கன்னா போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருங்க. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சூர்யாவை போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்க போறோம். சூர்யா போலீஸா நடிச்சாரு அப்படின்னாவே அந்த படம் ஹிட்டு தான். இன்னும் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்காம இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது சூர்யாவோட 47வது படத்துக்கு சரவெடி அப்படின்ட்டு டைட்டில் வைக்க இருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் உண்மை அப்படின்னா சூர்யாவோட 47வது படத்துக்கு சரவெடி அப்படின்ற டைட்டிலை தான் வைப்பாங்க. அதாவது ஆவேசம் ஃபர்ஸ்ட் படம், செகண்ட் படம் சரவெடி. நல்லா தாங்க இருக்கு டைட்டிலு. இந்த டைட்டிலை வச்சா கூட தாறுமாறான ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இன்னுமே வரும். சரவெடின்ற டைட்டில் சூர்யா படத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்டா பதிவிடுங்க. இந்த டைட்டில் தான் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம இன்ஸ்டா ஃபேம் லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமோ இல்லை காமெடி கதாபாத்திரமோ ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் லுங்கி பாய் ராஜ்பிரியனும் இந்த படத்தில் நடிக்கிறாருன்ட்டு ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவரும் இந்த படத்தில் நடித்தாருன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த IPL போட்டி அப்போ அவர் பண்ணின அட்ராசிட்டிஸ்லாம் பயங்கர வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பீக்கில் இருக்காரு. அவரை இந்த சரவெடி படத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம். படத்தோட டைட்டில் சரவெடி தானா என்னன்றத.